ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேபிமா வெறும் வாயை மட்டும் அசைக்கும். நான் வந்து விஷயத்த சொல்லுவேன். வாய் அசைப்பான், டப்பிங் கொடுப்பான். வாய் அசை. பேபிமாவுக்கு வந்து உடம்பு முடியல. காலையில் நாங்கள் வந்து கிளம்புனதுலேருந்து டில் நவ் 6:45 ஆகுது மணி. இப்போ வரைக்கும் தூக்கத்திலேயே தான் இருந்தது பேபிமா. எங்களுக்குலாம் 10 நாளாக இருக்குது தொண்டை வலி. அப்போ எங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்புறம் வந்துட்டு யாரோ என்ன அடிச்சு போட்ட மாதிரி அப்படியெல்லாம் உடம்புலாம் வலிக்குது. மாத்திரை போட்டு தூங்குனதுதான் தெரியும் எனக்கு. சோறு வேணா ஒண்ணு வேணான்னு தூங்குனேன். இப்பதான் தூக்கம் தெரிஞ்சது. என் வயிற்றுல கடாமுடான்னு பசி உயிர் எடுத்தது. ஆனாலும் அந்த டயர்ட்னஸ் ஏதோ மாதிரி பண்ணுது. எங்களுக்குலாம் 1 வாரமா இருக்குதுப்பா. 10 நாளா இருக்குது. 1 வாரமா இல்ல, 10 நாளா இருக்குது. ஒரு பக்கம் எனக்கு இடிச்சானுங்க, அந்த கால் வலி ஒரு பக்கம் தொண்டை வலி. இன்னும் கூட தொண்டை வலி எல்லாம் சரியாகல. ஏன்னு தெரியல, என்னன்னு தெரியல. மொத்தமா சுட்டி போட்டுருச்சு குடும்பத்தையே. இன்னும் கூட அப்படியேதான் இருக்குது எனக்குலாம். அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? சரி, கிளைமேட் இப்படிதான் இருக்கா? எல்லார் வீட்லயும் இப்படிதான் இருக்காங்களா? அதான் தெரியல. அதை கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு ஏன் அப்படி மாத்தி ஒருத்தர் நல்லானா ஒருத்தர் இதுக்கிற மாதிரி இருக்கு. அது ஏன்னு தெரியல. பாப்போம். இன்னைக்கு நைட் வரைக்கும் பாத்துட்டு நாளைக்கு காலைல ஹாஸ்பிட்டல் போனாதான் எனக்கு சரியாகும். இவங்க எல்லாம் போகாம சரி பண்ணிடுவாங்க. நமக்கு அதெல்லாம் நடக்காது. போய் அவங்க கையால மொய் வச்சு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாதான் கேக்குவேன் அப்படின்னு சொல்லும். அதனால ஏன்னா எனக்கு ஏற்கனவே கை சுத்தமா வலி. இந்த டைம்ல பீரியட்ஸ் டைம்ல வந்து பிசியோ வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால போகவே முடியல என்னால. செமையா கையெல்லாம் வீங்கிட்டே வருது, வலிக்குது. ஆனா பட் போகக்கூடாது, முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போகணும் அப்படிங்கறதுனால பெயின் ஜாஸ்தியாகிட்டே இருக்கு. அதனால ஒரு வேளை எனக்கு ஃபீவர் மாதிரி வருதா எனக்கு தெரியல. அது இருக்கலாம். அதனால அது 2 நாள் ஆகும். 2 நாளுக்கு அப்புறம் தான் பிசியோ வைக்கணும். பாப்போம். இதே மாதிரி இருந்துச்சுன்னா நாளைக்கு ஜெனரல் டாக்டர்கிட்ட போய் காட்டிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுக்கணும். சரி, ஓகே. இந்த அம்மா வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணிட்டு இப்ப தூங்கி நிற்கிறாங்க. அது என்ன சாதனை, ஏது சாதனைன்னு அவங்களே ஏஞ்சி சொல்லுவாங்க. நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பேபிமா வந்து உடம்பு முடியல, அதனால வீட்டில் செய்ய மாட்டா. சாப்பிடவும் முடியலன்ட்டா. இப்போ எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு சாப்பிடணும்னு நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. நம்மளுக்கு அப்படி இல்லை, பசி இருக்குது, பயங்கர பசி. அதனால நல்ல காரச்சாரமா சிக்கன் சேர்வாவோட இட்லி, தோசை, பரோட்டா, முட்டை ஆம்லெட்டு கலக்கி எல்லாம் சாப்பிடலான்னு முடிவு எடுத்து வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்றது சிக்கன் சேர்வா. இது எனக்கு கடந்த ஒரு 10 நாளா இந்த மாதிரி ரோட் கட்டில் வந்து ஃபுல் கட்டணும் அப்படின்னு தான் ஆசையா இருந்தது. அது நீ நிறைவேற்றுற. நான் போயிட்டு சுட கஞ்சி வச்சு குடிக்க போறேன். சுட கஞ்சி எனக்கு லிக்விட் ஐட்டமா உள்ள இறங்கணும் மாதிரி இருக்கு. என் தொண்டைக்கு மெல்லாம் நாள் முடியல. பாப்பா வந்து சிக்கன் சேர்வா, தோசை. நான் இதுக்கு அடுத்தது பரோட்டா. உனக்கு எக் வரும் போட்டுருப்பாங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன். கடந்த ஒரு 15 நாளா வந்து முடியல. தெரியல, ஏன்னு தெரியல. இன்னும் சரியாகாம உயிரெடுக்குது இல்ல. கட்டாகுது எனக்கு. எப்பதான் சரியாகுமோ? என்னப்பா பிரம்மாண்டமா சாப்பிட்டுங்கிற தட்டல் புட்டலா? கஞ்சி ஒரு டம்ளர் ஒரு மகு ஃபுல்லா குடிக்கிறியா இல்ல எவ்வளவு குடிக்கிற? ஃபுல்லா குடிச்சு முடிச்சுடு. கொஞ்சமா 2 கரண்டி ஊத்தி குடிச்சுனுங்கிறேன். வயிறு இப்பதான் ஃபுல்லா ஆகுது எனக்கு. என்ன சொல்றது, குளுன்னு இருக்கு. சுட வெதுன்னு உள்ள போகும். இந்த மாதிரி லிக்விடா இருந்தா இறங்குது. மெல்றதுக்கெல்லாம் என்னால முடியல. இப்ப திருப்பி ஒரு மாத்திரை போட்டு பாப்பேன். காலையில வரைக்கும் பாப்பேன். ஓரளவுக்கு நல்லா இருந்ததுன்னா விட்டுருவேன். இல்லையா நடடா வண்டிய எடுறா வண்டிய அப்படிங்கிற மாதிரிதான் போய் சித்தர்லேக்காட்ட போய் ஒரு ஊசி போட்டு வந்தாதான். நம்ம டாக்டருக்கு போய் வைக்கலன்னா நமக்கு தூக்கம் வராது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? சுட காத்து அப்படியே வெளியில வந்து 15 நாளா நானும் அவதிப்பட்டுனுங்கிறேன், பாப்பாவும் அவதிப்பட்டுனுங்குது. இப்ப கீட் ஆகுதுல்ல,
அப்படியே லைட்டா ஹீட் ஆகுது பாரு, அப்படியே எனக்கு தெரியுது. இப்ப அந்த மாத்திரையோட எஃபெக்ட் போக போக என் பாடியில இருந்து ஹீட்டா பறக்குது, பஞ்சா பிரியுது, மூச்சு விடுறதே கஷ்டமா இருக்குடா. நீ அந்த இது டானிக்க குடி, அதை குடிச்சுன்னா ஏய் சும்மாக் பிடி அதை குடின்னுட்டு இருக்க, நம்ம ஈன்னுங்கிற கேள்வி மாதிரி ஏன்னுட்டு இருக்கிற எப்ப பார்த்தாலும். அதுக்கு அதை குடிச்சுன்னா அது கொஞ்சம் ட்ரை காஃபை கண்ட்ரோல் பண்ணுது. அது ஸ்டாக் வச்சுன்னு எனக்கு ஒரு சிலதான் கேட்கும், அந்த ஒரு சிலது மட்டும் தான் நான் யூஸ் பண்ண முடியும், மத்ததெல்லாம் யூஸ் பண்ணவே முடியாது. அந்த ஒரு சிலதுல இது ஒண்ணு, இது ஒரு மூடி குடி, ட்ரை காஃப் நின்றும். தண்ணிலாம் வேணாம், ஸ்வீட்டா தான் இருக்கும், அது நல்லா இருக்கும். பெப்பர் மிட்டாய் மாதிரி இருக்கும், பெப்பர் மிட்டாய் மாதிரி இருக்கும். அது நான் சாப்பிடவே மாட்டேன், ஸ்வீட்டா தான் இருக்கும், ஒன்னும் தெரியாது. அது அப்படியே குடி, வாயில ஊத்துட்டா அப்படியே லோட்டம் ஸ்மெல்லு. குழந்தையா அது ஒட்டின்னு வராது, பிடிச்சு வாய் தர குடிக்கிறேன். அது கீழே ஊத்த பாருங்க. வாயத்தொர முதல்ல, நீ வாயத்தொர. முழுங்கு பெருசா அது நல்லா இருக்கும், நல்லாதான் இருக்குது, இனிப்பா நல்லாதானே இருக்குது. டேஸ்டே பண்ணலையா? நல்லாதான் இருக்கும், இது சூப்பரா இருக்கும். எனக்கே குடிக்கிறதுக்கு பிடிச்சி அப்பப்போ எடுத்து ஊத்திப்பேன் வாயில, அப்பதான் நைட்டு இருமல் வராம இருக்கும். நைட்டு தூக்கும் போது இருமல் வராது. அதுதான் இதை குடிச்சா 2 நேரம் குடிச்சாலே இருமல் கம்மியாயிடும். காலையிலேயே நைட்டு குடிக்கணும், தூக்கமும் வரும். இப்ப எனக்கு இப்ப குழுன்னு இப்பதான் இருக்குது, அந்த தலையில அந்த தானே பசி தலைவலின்னு இருக்கும் தெரியுமா, நேத்து இருந்துகிட்டே இருக்குது. மொத்த குடும்பத்துக்குமே சூனி வச்சுட்டாங்கப்பா, எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை. ஒரு பார்ட் ஆஃப் இந்த மௌலிக்கு அவன் நெப்ளைசர் வச்சதே கொஞ்சம் தெளிவாயிட்டான். ஆனா இன்னைக்கு காலையில அவன் என்னன்னா எனக்கு சத்தம் கேக்குது தானே வெளியில, எனக்கே கேட்டது அப்படின்னா திரும்பி இருக்கிற வெளியில சவுண்ட் அப்படி கேக்குது, என் உடம்புல இருந்து சத்தம் கேக்குது தானே அப்படின்னா. ஏன்னா காலையில சீக்கிரமா எழுந்து போறான்ல அந்த கிளாஸுக்காக, அதனால பனிக்காக அந்த மாதிரி. அவர் அதனாலதான் முதல்ல அந்த இது 350 ரூபா 400 ரூபா குத்து வாங்கணும் அந்த இது மாஸ்க். 3 மாசம் பரவாயில்ல எத்தனை 3 மாசத்துக்கு யூஸ் பண்ணலாம். நாங்க எத்தனை வாங்க நான் வேணாம் தூக்கி போட்டு வரலாம். அவர் சொன்னாரு எடுத்துன்னு போங்கன்ட்டு, இவனும் சரி எடுத்துன்னு வாங்க அப்படின்ட்டான். சரின்ட்டு அப்படியே எடுத்துன்னு வந்துட்டேன். எங்க ஃபேமிலி வந்து டெய்லியும் ரன் ஆயிட்டு இருக்கு. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு மருந்து தேடின்னு ஏதோ ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு நடந்து எல்லாத்துக்குமே இந்த கிளைமேட் இப்படிதான் இருக்கான்னு சொல்லிட்டு தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எங்க குடும்பத்துக்கு மட்டும் தான் இப்படி வருதா, சுத்தி அடிக்குதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கிளைமேட் சரியில்லைன்னா எல்லாருக்குமே இது வர காமன் தான். ஓகே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மருந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இல்ல எங்க ஃபேமிலிக்கு மட்டும், ஆனா இந்த சுத்து வட்டாரத்துல பாக்கும்போது எங்க ஃபேமிலிக்கு மட்டும் தான் இருக்கிற மாதிரி தெரியுது, வேற யாருக்குமே இந்த மாதிரி கேள்விப்படல. தெரியல, நான் இதுக்கு போனப்போ கூட அங்க கிரௌட் அவ்வளவா இல்ல மாதிரி தெரியுது. நாங்க சரி டூர் போயிட்டு வந்து இவங்க பண்ண தப்பு, நைட்டும் ஸ்விம்மிங் பூல்ல இறங்கி காலையிலயும் ஸ்விம்மிங் பூல்ல இறங்குனதுதான் தப்பு. இந்த பனிக்கு வந்து இதுங்க இறங்கிடுச்சுங்க. நானே வந்து காலையில தான் இறங்குனேன். ஆனாலும் ஒரு லிமிட்டுக்கு மேல எனக்கு கேட்டது, இதுக்கு மேல நீ இருந்தாலும் நீ செத்தடி அப்படின்னு எனக்கே தோணுனால ஏறி உட்கார்ந்துகிட்டேன். நான் வரல சாமி, ஆசைக்கு இறங்குனேன், வந்தேன் போனேன். இதுக்கப்புறம் எல்லாம் நம்மளால இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சரின்ட்டு நானும் வந்துட்டேன். ஆனா இதுங்கெல்லாம் ரொம்ப நேரம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல ஸ்விம்மிங் பூல்ல நைட்டும் இருந்திருப்பீங்க, காலையிலயும் இருந்திருப்பீங்கல்ல. அதனால இதுங்களுக்கா ஒண்ணும் ஆகாதுன்னு நினைச்சதுங்க. எல்லாம் வந்து புடிச்சிருச்சுங்க, எல்லா கிருமிகளும் அட்டாக் பண்ணிடுச்சுங்க. சரி அதனால இப்படிதான் போகுது ஃப்ரெண்ட்ஸ். என்ன நாட்டுக்கோழி சாப்பிட்டா சளி இறங்குன்னு பார்த்தா நாட்டுக்கோழி சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஜுரமே வந்தது. நாட்டுக்கோழி அவ்வளவு காசை குத்து வாங்கினதுதான் மிச்சம். எனக்கெல்லாம் சுத்தமா பிடிக்கல உடம்புக்கு. ஆனா என்னன்னா இவனுக்கு வைக்க தெரியல, அந்த மாதிரி கார சாரமா பெப்பர் எல்லாம் போட்டு. இல்ல ஆக்சுவலா சாஃப்டா தான் வச்சிருந்தாங்க, நல்லாதான் வச்சிருந்தாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், யூஸ்வலா நம்ம வைக்கிற மாதிரியே வச்சுட்டேன். அந்த மாதிரி இல்லாம நல்ல இந்த ஹைதராபாத் ஸ்டைல், ஆந்திரா ஸ்டைல்ல பெப்பர்லாம் போடவே இல்லையே. பெப்பர்லாம் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சிருந்தீங்கன்னா நல்லா ஜம்முன்னு இருந்திருக்கும். நைட் சாப்பிடுறவங்கனால வேணான்னு யோசிச்சேன். பகல்ல நீங்க சாப்பிடுறீங்கன்னா ஓகே, மத்தியானம் சாப்பிடுறீங்கன்னா பண்ணலாம். நீங்க என்ன பகல்ல நைட்டு சாப்பிடுறீங்க, சரி அதனால அதையும் யோசிச்சேன். ஆனா எங்க ஊர் சைட்ல எல்லாம் சூப்பரா வைப்பாங்க, அதெல்லாம் டேஸ்டா இருக்கும் நல்லா பயங்கரமா. ஆனா அந்த மாதிரி கைவண்ணம் நமக்கு வரமாட்டேங்குது, வேற என்ன பண்றது. எனக்கே ஒரு மாதிரியா இருந்தது.
குடிக்கிறது முன்னாடி கூட தூக்கம் வந்துரும் டக்குன்னு படுங்க கப்பு கப்புன்னு போட்டு மடிங்க. இப்படிதான் எங்க vlog இன்னைக்கு ஒரு 2-3 நாளா நீங்க கேக்குறீங்க ஏன் குக்கிங் வீடியோவே போடல எனக்கு காலையிலேயே எழுந்து சமைக்க முடியுதுல, மத்தியானமா சமைக்கிறேன், ஒரு சில நாள் இப்ப சமைக்க, நேத்து சமைக்கல, இன்னைக்கும் சமைக்கல, சாப்பிடவே இல்லை. நானும் சரி அவரும் சரி வெளியில வாங்கிட்டு வந்து கூட நாங்க சாப்பிடல. அந்த பசிக்கிற டைம் டீ பன்னு பிஸ்கட்டு பஃப் இத மாதிரி சாப்பிட்டு வயிற்று அடக்கிக்கிறோம், அவ்வளவுதான். இன்னைக்குதான் போய் இவங்க கடையில போயிட்டு சாப்பிட்டாங்க. அந்த இட்லி சிக்கன் குழம்பு முட்டைன்லாம் இவங்க சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா எனக்கு சுத்தமா இன்னைக்கு இறங்கல. அதனால கஞ்சி தான் குடிக்கணும்ட்டு வந்து 10 மணிக்கு மேல நான் கஞ்சி வச்சு நான் குடிச்சிட்டு இருக்கிறேன் இப்ப. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் இதோட முடிஞ்சிச்சு. இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் டங்குன்னு பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.